இன்னைக்கு பிக் பாஸ் ரொம்ப வந்து ஃபன்னாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து யாரும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அந்த மிஸ்ஸிங் அந்த அழுகைகள் நிறையா இருந்தது. அது வந்து வரப்போகிற அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்காக தான் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பமாக அது இருந்தது. அதுக்கப்புறம் நாமினேஷன் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்தது. அதில் வந்து எஸ்கேப் ஆனது பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள், சௌந்தர்யா, முத்துக்குமரன், அதுக்கப்புறம் வந்து அருண், அதுக்கப்புறம் ரயான், இவங்க 5 பேர் வந்து சேவ் ஆகிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. யார் இந்த வாரம் வெளில போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி சௌந்தர்யாவோட குக்கிங்கில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், 12 தக்காளி 12 வெங்காயம் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு குழம்புல வந்து பட்டரை போடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து முத்துக்குமரன் செம்ம ஃபன்னாக பேசினது. நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணும் போது இருந்த அந்த ஒரு முத்துக்குமரன் எனக்கு பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குது. பிகாஸ் செம்மையாக கவுண்டர் கொடுத்து நம்மளை ஃபன்னாக வச்சுருப்பாரு. அந்த ஒரு முத்துக்குமரன் நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன். அப்பா நண்பா நல்லா இருந்ததுடா அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி முதல் முறையாக அந்த லிவிங் ரூமில் சண்டையே இல்லாமல் நடந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு நல்ல விஷயமா நடந்தது. கேப்டன் இல்லாத ஒரு வாரம். அதே மாதிரி இவர் பிக் பாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, குக்கிங்கில் வந்து எல்லாருமே இந்த குக்கிங் டீம்லாம் வேணாம், யார் யாராவது சமைக்கல போய் சமைங்க அப்படின்ட்டாரு. ஒரு ஃபன்னான ஒரு எபிசோட் பார்த்த ஒரு நாளாக இன்றைய நாள்